Hello friends, welcome to Karunya's Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான குக்வே ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. இந்த வீடியோல என்னோட கிச்சனுக்கு நான் சேர்த்த சில பொருட்களையும் எங்க அம்மா அவங்களுக்காக வாங்கின சில பொருட்களையும் சேர்த்து கம்பைண்டா ஒரு ஹால் வீடியோவா நான் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வண்டர் செஃப் ஓட தோசை தவா நம்ம பார்க்க போறோம். First நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் பார்த்தோன்னா வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்பியரன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நல்ல ஒரு ராயல் வயலட் கலரில் இந்த பேன் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட டயமீட்டர் பார்த்திங்கன்னா 28 சென்டிமீட்டர் இருக்குது அண்ட் திக்னஸ் வந்து 3 மில்லிமீட்டர் இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500 rupees ஒரிஜினல் ப்ரைஸ். ஆனால் நாங்கள் இது ஒரு ஆஃபரில் வாங்கினோம் 830 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பேன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி ஒரு பேன். நாங்கள் வந்து இண்டக்ஷன் பேஸ் இருக்க மாதிரி வேணும் அப்படிங்கிறனால இந்த பேன் சூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியமில் நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மலான நான்ஸ்டிக் பேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. இதுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து அண்ணா நகரில் இருக்க சந்தோஷ் ஸ்டோர்ஸில் வாங்கின பேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்ரஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பேன் வாங்கினதுக்கு இந்த தேங்காய் திருவி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த தேங்காய் திருவியும் வண்டர் செஃப் பிராண்டோட தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடல் தான், புதுசு ஒன்றும் கிடையாது. இந்த தேங்காய் திருவி பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் டாப் மேலே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் திருவுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப பழைய மாடல் தான், ஒன்றும் புதுசு கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து 340 rupeesன்னு சொல்லிட்டு அந்த பேக்கிங்கில் போட்டிருந்தது. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த பேன் வாங்கினதுக்கு இந்த தேங்காய் திருவி ஃப்ரீயாக கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆன்லைன்லேயும் இங்கே வாங்குறதுக்கும். ஏன்னா தேங்காய் திருவி நமக்கு ஃப்ரீயாக வேறு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஹாக்கின்ஸ் குக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கர் வந்து ஒரு 3 லிட்டர் குக்கர். இது வந்து இண்டக்ஷன்லேயும் நம்ம வச்சுக்கலாம், கேஸ்லேயும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி குக்கர் வேணும் அப்படிங்கிறனால தான் இதை நாங்கள் சூஸ் பண்ணோம். அண்ட் ஹாக்கின்ஸ் பிராண்ட் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஆல்ரெடி ஒரு ஹாக்கின்ஸ் குக்கர் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் வந்து கேஸ்கெட் போகாமல் தண்ணி பொங்கி வர பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தனால ஹாக்கின்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். இதில் ஹாக்கின்ஸை பொறுத்தளவு நம்ம மூடி மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா தண்ணி பொங்கி வர பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா ஸ்பேர் ஒரு கேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் அதுக்கு மூடி, அது கூட ஒரு கேஸ்கெட் அண்ட் வெயிட் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த குக்கரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1650 நினைக்கிறேன். ஆஃபர் போக வந்து 1500 1600 அந்த ரேஞ்சில் வந்து எங்களுக்கு கிடச்சிது. இந்த குக்கரும் வந்து அண்ணா நகரில் இருக்க சந்தோஷ் ஸ்டோர்ஸில் வாங்கின குக்கர். நீங்கள் குக்கர் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ஹாக்கின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இந்த குக்கர் ஆன்லைனில் வாங்கியிருந்தால் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்திருக்கலாம். பட் இமீடியட்டாக வேணும் அப்படிங்கிறனால வந்து நாங்கள் கடையிலே போய் வாங்கிட்டோம். இந்த ஹாலில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் ஏதாவது எனக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த குக்கர், இதுக்கு முன்னாடி பார்த்த டவா, இது எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் வாங்கினாங்க. நம்ம கிச்சனுக்கு என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 பீஸ் சர்விங் பவுல் செட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி வுட் அப்படின்னு எனக்கு தெரியல, பேம்பூன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. இந்த பவுல் செட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா வுட்டில் பண்ணியிருந்தனால பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருந்தாங்க, பெருசு, சின்னது, அதுக்கும் சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் ஏதாவது ரெசிபி வீடியோஸ் ஏதாவது போட்டால் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பவுலை பொறுத்தளவு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு தான். நம்ம சாப்பாடு வந்து இதில் வைக்க உள்ள கலர் மேபி சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா உள்ளே வந்து அந்த உடன் ஃபினிஷிங்கோடு இருக்கனால வந்து கலர் சேஞ்ச் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேன் வந்து செராமிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. நான்ஸ்டிக் கோட்டிங்கும் இருக்கும் இந்த பேனுக்கு. அதனால் நம்ம எண்ணெயே ஊற்றாமல் கூட சமையல் பண்ணலாம், சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. இது வந்து நான் ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, ரொம்ப நல்லா இருந்தது. இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா செஃப் லைன் அப்படிங்கிற பிராண்ட். அண்ட் இதுக்கும் வந்து இண்டக்ஷன் பாட்டம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த பேன் வந்து பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஆக்சுவலாக கத்தரில் வாங்கினது. நீங்கள் கல்ஃப் சைடு இருக்கீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பேன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு செட்டாக வாங்கினது. 2 பேனும் இருக்கும் ஒரு செட்டில். பேன் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இந்த பேனில் நீங்கள் பண்ணிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே போதும், ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது.
அடுத்தது இந்த காஃபி டம்ளர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ரத்னா ஸ்டோர்ஸில் வாங்கினது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 26 rupees. இது ஆக்சுவலாக ஒரு 6 டம்ளர்ஸ் வந்து எங்கள் அத்தை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. 2 டம்ளர் தான் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து உங்ககிட்ட காட்டல. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கவர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேஸ்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே நான் வாங்கிட்டேன். ரொம்ப நாளாகவே வந்து காணோன்னு தேடிட்டு இருந்தேன். இது வந்து வீட்டில் மேலே தான் இருந்திருக்கு. ஸோ எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஐக்கியாலேருந்து வாங்கினது. கவர் எல்லாமே வந்து நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த ஓட்டை வழியாக வந்து கவரை இழுத்துடலாம். ஆனால் இதில் ஒரு ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கி அதை வந்து உடைச்சிட்டாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். நம்ம தான் வந்து பேஸ்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து உடஞ்சிடுச்சு. ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டி பார்க்கணும். ஸோ நம்ம கிச்சனுக்கு புதுசாக வந்திருக்க திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Karunya. Tata, bye-bye, see you, take care.